டாலர் ப்ளஸஸ் டாலர் ப்ளஸஸ் டாட் டாலர் PL. கரெக்டா? ஒவ்வொரு ப்ளஸ் ஆட் ஆகிட்டே வரும். ஸோ ஐம் நாட் ஷுர் இட்ஸ் கோயிங் டு ஒர்க். லெட்ஸ் ஜஸ்ட் செக் இட் அவுட். ஒர்க் ஆச்சுன்னா கிரேட், இல்லைனா மறுபடியும் யோசிப்போம் என்ன தப்பு பண்ணியிருக்கோம். ஸோ ப்ரோக்ராம் வந்து ஃபஸ்ட் டைமே ஒர்க் ஆச்சுன்னா நம்ம ஆச்சரிய போடணும். இல்லை பிஎல் போட்டோம், இங்கே வந்து ப்ளஸஸ் கொடுக்கலாம். ஓகே, ஆக்சுவலி n plus 1 கொடுக்குறாரு, plus 2 கொடுக்கணும். 2 ஆட் ஆனால் தான் நமக்கு அந்த இது வரும். ஸோ லெட்ஸ் ஜஸ்ட் ட்ரை நவ. 7 கொடுத்து வந்துருச்சா? ஓகே, புரிஞ்சிருச்சா எப்படி பண்ணணும்ட்டு? ஸோ உங்களுக்கு வந்து ஆப்வியஸாக நான் டீச் பண்ணது புரியல தானே? புரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை. இது இவ்வளோ பெரிய ப்ரோக்ராம் நான் சொல்லி கொடுத்தோன்னே புரிஞ்சிருச்சுன்னா நீங்கள் வந்து ஃபார் மோர் இன்டெலிஜென்ட்டாக இருக்கணும். ஸோ கிளம்புறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுறேன்னா இதுக்கு வந்து அவுட்புட் பேஸ் பண்ணி காமிச்சிடுறேன். ஓகே, இது பண்ணிடலாமா? ரெடி? ஓ சார், பண்ணுவோமா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணியிருக்கோம், நாம் வந்து டாலர் எஸ்பினா ஸ்பேஸு, டாலர் பிஎல்னா ப்ளஸ். புரிஞ்சிச்சு இல்லை? இந்த ரெண்டு வேரியபிள்குள்ள இந்த ரெண்டு டேட்டா இருக்கும். இதை வந்து நம்ம ரேண்டில் எழுதவே வேண்டாம், ஆக்சுவலி எழுதணும். ஆனால் நான் ஏன் எழுதுறேன்னா இது வந்து இந்த ஒரு லாங்குவேஜில் மட்டும்தான் இந்த மாதிரி எம்டிஎஸ்பின்லாம் வருது, மிச்சத்துலாம் வராது. அதனால நம்ம மிச்ச லாங்குவேஜ் காரணங்களுக்காக நீங்கள் அந்த இடத்துல வந்து டபுள் ஸ்பேஸ் கொடுத்து ஒரு கோடுக்குள்ளே ஸ்பேஸ் கொடுத்துக்கோங்க. ப்ளஸ் வரப்போ ஒரு டபுள் கோடுக்குள்ளே ப்ளஸ்ஸை கொடுத்துக்கோங்க. அப்படி கொடுத்தீங்கன்னாவே போதும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்எஸ்பி நம்ம வச்சுக்கிறோம், அது நம்பர் ஆஃப் லைன்ஸ் வாங்கிக்கிறோம். நம்பர் ஆஃப் லைன்ஸுக்கு நான் 3 கொடுத்துருக்கேன். ஸோ டாலர் என்எஸ்பிக்குள்ள என்ன இருக்கும்? 3 இருக்கும். அதே மாதிரி டாலர் என்பிஎல்குள்ள 1 வந்துடும். புரியுதுல? தான் இதுக்கப்புறம் என்னன்னா இஃப் n while NSP greater than 0, NSP 0 விட பெருசா இருக்கா? 0 விட பெருசா தானே இருக்கு. அப்ப நீங்க உள்ள போலாம். டாலர் i = 1. இப்போ டாலர் i வந்து என்ன ஆகுது? 1 ஆயிடுது. டாலர் ஸ்பேஸ் = empty. டாலர் ஸ்பேசஸ்ல வந்து empty ஆயிடுது. ஓகேவா? டாட் இதுக்கப்புறம் இன்னொரு while loop. ஓகேவா? whileக்குள்ள ரெண்டு while இருக்கு. இது whileக்குள்ள while இல்லை, whileக்குள்ள ஒரு while இருக்கு, இன்னொரு while இருக்கு. அவ்வளோதான். நெஸ்டடே இந்த மாதிரி நெஸ்டட். ஓகேவா? ஸோ இப்போ இந்த while loop என்ன பண்ணுதுன்னா டாலர் i less than or equal to NSP. டாலர் i is less than or equal to NSP. ட்ரூ தானே? அப்போ உள்ள போகும் டாலர் ஸ்பேஸ் ஈக்குவல் டு ஸ்பேசஸ் பிளஸ் எஸ்பி. ஸ்பேசஸ்ல என்ன இருக்கு? எம்டியா இருக்கு. கரெக்டா? அது கூட சேர்ந்து ஒரு ஸ்பேஸ் ஆட் ஆகுது. ஓகேவா? ஸோ ஒரு ஸ்பேஸ் கூட ஆட் ஆகும். இது பிளஸ் ஒரு ஸ்பேஸ் ஆட் ஆகுது. தெரியுதா இங்க என்ன பண்றேன்னு தெரியுதா? அப்போ இதோட அவுட்புட் வந்து ஒரு ஸ்பேஸ். கரெக்டா? அப்போ அது உள்ள ஒரு ஸ்பேஸ் அடிச்சு விட்டு இதுக்குள்ள ஒரு ஸ்பேஸ் நீங்க வச்சுக்கிறீங்க. புரியுதா? இதுக்கப்புறம் i பிளஸ் பிளஸ் விச் மீன்ஸ் நீங்க i அடிச்சு விட்டு ஐக்குள்ள 2 எழுதிடுவீங்க. ஓகேவா? இப்போ மறுபடியும் போய் செக் பண்ணுங்க. i is less than or equal to NSP. i is less than or equal to NSP. ட்ரூ. ஸோ இப்போ என்ன பண்ணுவீங்க? மறுபடியும் வந்து இன்னொரு ஸ்பேஸ் ஆட் பண்ணுவீங்க. அப்போ இதை அடிச்சு விட்டு ஒரு ஸ்பேஸ் இன்னொரு ஸ்பேஸ். புரியுதா? இதுக்குள்ள ரெண்டு ஸ்பேஸ் இருக்கு. இப்போ i பிளஸ் பிளஸ். ஸோ இதை அடிச்சு விட்டு 3. இப்போ இங்க மறுபடியும் போனோம்னா ஸ்டில் ஈக்குவல். அப்போ மறுபடியும் இதை அடிச்சு விட்டு இதுக்குள்ள வந்து ஸ்பேஸ் 1 2 3. ஓகேவா? இப்படி ஆட் பண்ணுவீங்க. 3 ஸ்பேஸ் இருக்கு. இப்போ i பிளஸ் பிளஸ். இப்போ i வந்து 4 ஆயிடும். ஓகேவா? இப்போ 4 இது வந்து இதை விட கிரேட்டா இருக்கு. ஸோ லூப் போட்டு வெளில வந்து இப்போ இந்த லூப் போட்டு வெளில வந்து இங்கே போக மாட்டீங்க. இன்னும் ஒரு இத்தனை லைன் இருக்குது எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு. இப்போ டாலர் i = 1. அப்போ டாலர் i திருப்பி அடிச்சு விட்டு 1 ஆக்கிடலாம். பத்தி கூட இருந்துருக்கலாம். 1 ஆகி 2 ஆகி 3 ஆகி 4 ஆகி திருப்பி வரும். ஆனால் நம்ம என்ன பண்ணிருக்கோம்? ஸ்பேஸ்க்குள்ள 3 ஸ்பேஸ் கொண்டாந்துருவோம். திஸ் இஸ் வாட் வி ஹவ் அச்சீவ்ட். இதை நம்ம பண்ணுறதுக்கு இவ்வளோ டைம் ஆச்சு. PHP பார்த்தீங்கன்னா இப்படி நிறைய அவுட்புட் வந்துருச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து ப்ளஸஸ் ஈக்குவல் டு எம்பி. இப்போ டாலர் ப்ளஸஸ் ஈக்குவல் டு எம்பி. இப்போ டாலர் i இஸ் லெஸ் than or equal to டாலர் NPL. இப்போ இது வந்து ஈக்குவல் டு NPL தான். கரெக்டாக? அப்போ டாலர் ப்ளஸஸ் ஈக்குவல் டு ப்ளஸஸ் டாட் PL. ஸோ அப்படின்னா
எம்டி கூட நீ வந்து ஒரு ப்ளஸ் ஆட் பண்ணு which means this will become கரெக்டா இது புரிஞ்சிருச்சு எல்லாத்துக்கும் so which means இத அடிச்சு விட்டு இப்போ நான் வந்து ஒரு ப்ளஸ் இங்க எழுதுறேன் இப்போ i ++ அப்ப i2 ஆயிடும் இப்போ i less than or equal to NPL இந்த லூப் ரன் ஆயிட்டே தான் இருக்கும் so 2 is less than இதா no false ஏன்னா இது கிரேட் ஆயிடுச்சு அப்ப இது விட்டு வெளில வந்துரும் இப்போ எக்கோவை ஸ்பேசஸையும் ப்ளஸஸையும் ஆட் பண்ணுங்க ஸ்பேசஸ்ல என்ன இருக்கு 1 2 3 மூணு ஸ்பேஸ் இருக்கு ப்ளஸ் ப்ளஸ்க்குள்ள இருக்கு ஒரு ப்ளஸ் இருக்கு ஸோ இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ண என்ன ஆகும் மூணு ஸ்பேஸ் ஒரு ப்ளஸ் கரெக்டா ஸோ அதை பிரிண்ட் பண்ணிக்கலாம் இதை பிரிண்ட் பண்ணியாச்சு இப்போ NSP = NSP - 1 NSP - 1 இது வந்து 2 ஆயிடும் NPL = NPL + 2 அப்போ இது வந்து 3 ஆயிடும் ஓகேவா இப்போ இங்க வந்தோடனே திரும்ப இந்த while loop-க்கு போகணும் NSP greater than 0 NSP still greater than 0 அப்போ உள்ள வா i = 1 இப்போ i திருப்பி அடிச்சிட்டு 1 ஆக்கியாச்சு ஓகே நினைச்சு பாருங்க நீங்க மட்டும் வேரியபிள் எழுதாம மைண்ட்லயே வச்சிருந்தீங்கன்னா முடியுமா இதுக்கு இப்போ spaces = empty இப்போ இத மட்டும் அடிச்சிட்டு empty எழுதிக்கிறேன் இடமில்லாத காரணத்தினால் ஓகே இப்போ $i less than or equal to $NSP I is less than NSP கரெக்டா அப்ப இதுக்குள்ள போலாம் space equal to spaces plus spaces.sp which means ஒரு ஸ்பேஸ் ஆட் ஆகும் அப்ப இதுக்குள்ள வந்து ஒரு ஸ்பேஸ் ஆட் ஆகிடும் புரியுதா i++ இப்போ 2 ஆகும் 2 ஈக்குவல் தான் இது வந்து less than or equal to சோ அப்ப இன்னொரு ஸ்பேஸ் ஆட் ஆகும் which means ரெண்டு ஸ்பேஸ் ஆட் ஆகிடும் ஓகே இதுக்குள்ள ஸ்பேஸ் இருக்கு இப்போ இது வந்து 3 ஆகும் இப்போ 3 வந்து இத விட கிரேட்டரா இருக்கு அப்ப இது விட்டு வெளிய வந்துரும் புரியுதா இப்போ ரெண்டு ஸ்பேஸ் தான் ஆரம்பிக்குது இப்போ i = 1 இப்போ i திருப்பி அடிச்சிட்டு i 1 ஆக்கிடுங்க இப்போ ப்ளஸஸ் குள்ள வரும் ப்ளஸஸ் குள்ள வந்து ப்ளஸஸ் குள்ள என்ன இருந்தாலும் அடிச்சிட்டு ப்ளஸஸ் வந்து எம்டி ஆகும் இப்போ எம்டி ஆக்கிடுமா இப்போ i less than or equal to NPL இப்போ NPL கூட 3 இருக்கு i குள்ள என்ன இருக்கு 1 இருக்கு i is less அப்படினா நம்ம உள்ள போனா என்ன ப்ளஸஸ் equal to +s.pl அப்போ இது கூட ஒரு ப்ளஸ் சேர்த்துங்க அப்ப என்ன ஆகும் இது வந்து ப்ளஸ் ஆகும் இப்போ அடுத்து என்ன i++ இப்போ i வந்து 2 ஆகும் இப்போ இங்க வந்தா 2 = 2 அப்ப மறுபடியும் உள்ள வரும் இப்போ மறுபடியும் நடக்கும் அப்ப என்ன ஆகும்னா இதுக்குள்ள ரெண்டு ப்ளஸ் வந்துரும் இப்போ i++ அப்ப இது 3 ஆகும் ஓகே 3 = NPL தான் ஏன்னா NPL கூட 3 இருக்கு கரெக்ட்டா ஏன்னா நாங்க 1 ஆட் பண்ணல 2 ஆட் பண்ணிருக்கோம் அப்ப மறுபடியும் ஒரு ப்ளஸ் ஆட் ஆகும் சோ இப்போ இது வந்து ப்ளஸ் ஆயிடும் ஓகேவா இப்போ i++ இது வந்து 4 ஆகும் 4 வந்து இதோட கிரேட்டர் இல்ல லூப் விட்டு வெளிய வந்துரும் இப்போ எக்கோவை பண்றப்போ ஸ்பேசஸ்னா ரெண்டு ஸ்பேஸ் விடும் அப்புறம் 3 ப்ளஸ் பிரிண்ட் ஆகும் புரியுதா ஓகே இதோட மீனிங் இப்போ NSP = NSP - 1 அப்போ இது 1 ஆகும் ஓகே and இது வந்து 5 ஆகும் ஓகே சோ இப்போ உங்களால வந்து ஓரளவு கெஸ் பண்ண முடியும் நெக்ஸ்ட் என்ன நடக்குது இப்போ திரும்ப போனே NSP வந்து என்ன ரிட்டர்ன் பண்ணும் 1 ரிட்டர்ன் பண்ணும் 1 greater than 0 true அப்போ உள்ள போனே i = 1 அப்ப திரும்ப i = 1 ஆகும் இப்போ நாம வந்து கொஞ்சம் குயிக்கா ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணுவோம் i = 1 க்கு ஒரு ஸ்பேஸ் ஆட் ஆகும் இதுக்கு அப்புறம் i வந்து 2 ஆகும் 2 ஆச்சுனா கண்டிஷன் ஃபெயில் ஆயிடும் இங்க 1 தான் இருக்கு தெரியுதா i is less than or equal to NSP இப்போ இங்க 2 இருக்கு இங்க 1 இருக்கு அப்ப இது கண்டிஷன் ஃபெயில் ஆயிடும் சோ இங்க ஒரு ஸ்பேஸ் தான் இருக்கும் ஓகே இப்போ இங்க வந்தானே திரும்ப i வந்து 1 ஆயிடும் அதுக்கு அப்புறம் இங்க வந்து ப்ளஸஸ் ஆட் ஆகும் இப்போ வந்து ஆனா NPL கூட 5 இருக்கு which means 5 ப்ளஸஸ் ஆட் ஆகும் 1 2 3 4 5 6 வரைக்கும் ஆட் ஆகும் சோ இது வந்து 2 3 4 5 6 வரைக்கும் போகும் அதுக்குள்ள இங்க வந்து இந்த ரெண்டு ப்ளஸ் வந்துருக்கு புரிஞ்சிருச்சுல இந்த பண்ணி காமிக்கிறதுல இந்த லூப்ல அதான் நடக்கும் 6 வந்து 6 is greater than 4 வெளிய வந்துரும் ஓகே புரிஞ்சிருச்சா இது இப்போ எக்கோவை ஸ்பேசஸ் அண்ட் ப்ளஸஸ் ஸ்பேஸ் குள்ள ஒரு ஸ்பேஸ் தான் ஆனா ப்ளஸ் குள்ள 5 ப்ளஸ் இருக்கு அப்போ 1 2 3 4 5 இப்போ என்ன ஆகும் பாருங்க NSP = NSP - 1 அப்போ இது 0 ஆகும் இங்க வந்து NPL = NPL + 2 அப்போ இது வந்து 7 ஆகும் இப்போ இங்க போறோம்னே NSP greater than 0 ஆனா NSP 0 is not greater than 0 சோ வெளிய வந்துரும் உங்களுக்கு அவுட்புட்ல இது வந்துரும் புரிஞ்சுதா இப்போ புரிஞ்சிருச்சா உங்களுக்கு இது ஃபுல்லா